உறவு வைக்காதே. ஸ்தோத்திரம். உலக மனிதனோடு உறவு வைக்காதே என்கிற ஆமென் தலைப்பின் அடிப்படையிலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி விரும்புகிறேன். அதற்காக ஆமென் ஸ்தோத்திரம் வாசிக்கப்படுகிற வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் ரதங்களின் தலைவர் ஸ்தோத்திரம் 30வது வசனம் வாசிக்கலாம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியாயிருந்தார். அவர்கள் யோசபாத்தை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசபாத் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த யோசபாத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியாயிருந்தார். கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியாய் இருந்தபடியினால் ஆமென் அவனை சூழ்ந்து கொண்ட அவன் யுத்த வீரர்கள் எதிரிகள் அவனை விட்டு விலகினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யோசபாத் யார் என்று பார்க்கும் பொழுது ஆமென் இந்த யோசபாத் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவனாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இன்னும் சொல்வேனானால் யூதாவின் ராஜா இந்த யோசபாத். யூத ஜனங்கள், யூதாவை ஆண்டு கொண்டிருந்த அவன் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாயிருந்த யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தை ஆண்டு கொண்டிருந்த மனிதன் தான் இந்த யோசபாத். பிரைஸ் தி லார்ட். இந்த யோசபாத் ஆமென் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செம்மையானதை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக இந்த யோசபாத்திடத்தில் காணப்பட்ட தெய்வீக காரியங்களை ஒரு சிலதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு, நான் இந்த செய்தியின் தலைப்பு சொன்னேன், உலக மனிதனோடு உறவு வைக்காதே. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனோடு உறவில் இருந்த, தேவனோடு ஐக்கியமாய் இருந்த ஒரு மனிதன் எப்படி உலக மனிதனோடு ஐக்கியமானான், எப்படி அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டான், அந்த உறவு நிமித்தமாய் அந்த ஐக்கியத்தின் நிமித்தமாய் அவனுக்கு வந்த விளைவு என்ன, அந்த விளைவிலிருந்து காப்பாற்றப்பட அவன் என்ன செய்தான் என்பதை குறித்து ஆமென் பிரைஸ் தி லார்ட் 3 காரியங்கள். 1, அவன் யார், யோசபாத் யார். 2, ஆமென் பிரைஸ் தி லார்ட், அவன் உறவு வைத்த உலக மனிதன் யார், அவன் உறவு வைத்த அந்த உலக மனிதனின் நிமித்தமாய் வந்த விளைவு என்ன என்பதை 3 காரியங்களாக சுருக்கமாய் சொல்லி கடந்து போகும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு வைக்க வேண்டிய உறவு ஒருவேளை பிரிந்து வேறு ஏதோ ஒன்றில் உறவு இருக்குமானால் அதை முறித்துவிட்டு மீண்டும் தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய், தேவனோடு நெருக்கமுள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கிருபை தர வேண்டுமானால் முதலாவது நம்மை அவர் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
இருக்கிற இடத்தில் தான் இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வீடும் நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சத்தியம் என்பது, வசனம் என்பது எப்பொழுதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. அது மனிதனை, ஆமென், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், காயப்படுத்தி காயமாற்றும். ஸ்தோத்திரம். சீல் பிதுக்கி காயமாற்றும். ஆமென். சகைவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் அவருடைய இருப்போ, ஆமென், மரத்திற்கு மேலே. ஹல்லேலூயா. மரத்தின் மேல் இருந்த பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவை சகைவனால் பார்க்க முடியவில்லை. புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தானா இல்லையா? நீங்க பார்த்தான் என்று சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்திற்குள்ளே போகும் பொழுது மரத்தை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு முன்னால் ஓடி, ஆமென், மரத்தின் மேல் ஏறி இருந்து கொண்டு இயேசுவை பார்க்கும்படி ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவை அவனால் பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இயேசு அந்த இடத்திலே கடந்து வருகிறார். என்னை பார்க்க இந்த சகேயு ஆசைப்படுகிறானே என்று சொல்லி அவர் இயேசுவை பார்க்க முடியாதபடியினால் இயேசு சரியாய் மரத்தின் கீழே வந்து மரத்தை அண்ணார்ந்து பார்த்து சொல்லுகிறார், சகேயுவே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது இயேசு தன்னுடைய முகத்தை அண்ணார்ந்து பார்த்தாரோ அப்பொழுதுதான் உயரத்தில் இருந்த சகேயுவினால் இயேசுவை பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, நாம் உயரத்தில் ஏறி இருந்தால் இயேசுவை பார்க்க முடியாது. கீழே இறங்கி வந்தால்தான் இயேசுவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த யோசபாத் எப்படிப்பட்டவன்? ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளும்படி, ஆமென், அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம், 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் யாரோடு இருந்தார்? அப்ப யோசபாத்தோடு யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. வாசிங்க. அவன் பாகால்களை தேடாமல், ஸ்தோத்திரம், போதும். அப்ப யோசேப்புடைய முதல் காரியம், யோசேப்பு பாகாலை தேடாதவன். ஹல்லேலூயா. தேசத்தில் பாகால் என்றால் என்ன? அந்நிய தெய்வங்கள். ஸ்தோத்திரம். தேசத்திலே அந்நிய தெய்வங்கள் பெருகி கிடக்கிறது. ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வங்கள் பெருகி இருக்கிறது. அந்த அந்நிய தெய்வங்களை தேசத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் வழிபடும் பொழுது, சேவிக்கும் பொழுது, ஒரு மனிதன் இடையில் இருந்தான், யோசபாத். அவன் பாகாலை தேடவில்லை. ஹல்லேலூயா. பாகாலை தேடாமல் கர்த்தரை தேடினபடினால் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப யோசபாத், ஆமென், பிரைஸ் தி லார்ட், முதல் காரியம் யோசபாத்தை குறித்து, அவன் பாகாலை தேடாமல் கர்த்தரோடு இருந்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆமென், இந்த யோசபாத் எப்படிப்பட்டவன்? ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், 4வது வசனம் வாசியுங்கள். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின் படி நடவாமல் கர்த்தருடைய கற்பனைகளின் படி நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளுகிறோம்? நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப யோசபாத்தோடு கர்த்தர் இருந்த காரணம் என்ன? ஒன்று, அவன் பாகாலை தேடவில்லை, சேவிக்கவில்லை. 2, கர்த்தருடைய கற்பனைகளின் படி நடந்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கற்பனை என்றால் உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். ஆமென். அவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆமென், அந்த வார்த்தை மரித்து போனவனை என்ன செய்யும்? உயிரடைய பண்ணும். ஹல்லேலூயா.
அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை உருவாக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பகுதிகள் இடிந்து போய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டுகளாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளாய் தேவ சமூகத்திலே கடந்து வருகிறோம். மற்ற மனிதர்களுக்கு இருப்பதை விட ஒரு தைரியம் இருக்கிறது. நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிறது. ஆனால் அநேக இடங்களிலே நம்முடைய வாழ்க்கை இடிந்து போய் உடைந்து போய் சமாதானம் இல்லாததாய், சந்தோஷம் இல்லாததாய். ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன்? தொடர்ந்து ஒரு வாரம் குறைந்தது ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சமாதானமா எத்தனை பேரால வாழ முடிகிறது? ஸ்தோத்திரம். சிலர் சொல்றாங்க, ஒரு நாள் கூட எங்களால் இருக்க முடியலன்னு சொல்றீங்க மனசுக்குள்ள. ஸ்தோத்திரம். ஏன்? எதனால் இவைகள் உண்டாகிறது? கர்த்தர் நம்மோடு இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தாயிற்று, ஒரு போராட்டம் வருகிறது என்றால் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன தவறு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று கேட்பதை விட, என்ன தவறு ஆண்டவரே நான் செய்தேன்? நம்ம கேட்கிற கேள்வி, ஏன் ஆண்டவரே எனக்கு இதுதான். நம்ம அடி போராட்டம் வரும்பொழுது கேட்கிற கேள்வி அதுதான். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நான் இப்ப சொல்றேன், ஏன் ஏன் என்று கேட்பதை விட கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன் ஆண்டவரே, என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. நான் இப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியிலே, ஒரு பிரச்சனையிலே, ஒரு போராட்டத்திலே, ஒரு வியாதியிலே நான் காணப்படுகிறேனே, இடத்தில் என்ன பாவம் இருக்கிறதப்பா? ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய கற்பனைகளின்படி, வசனத்தின்படி வாழ தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, உண்மையாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம், கர்த்தர் ஏன் யோசபாத்தோடு கூட இருந்தார்? ஆமென். அவர் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஸ்தோத்திரம், யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருக்க காரணம் என்ன? மூன்றாவது காரியம், ஆமென். அதே அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில, இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில எந்த காரியத்தின் நிமித்தமாய் உயர்வடைந்தானோ அதே காரியம் அவனை வீழ்ச்சியில் உண்டாக்கிற்று, வீழ்ச்சியை உண்டு பண்ணிற்று. 5வது வசனம் வாசிங்க. ஆகையால், எதனால? ஆகையால் எதனால? கர்த்தருடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி நடந்தபடியினால். இப்போ வாசிங்க. கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்த வேளையில் என்ன செய்தான்? கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் அடைந்தது. ஹல்லேலூயா. நான் அடுத்த ஒரு பகுதிக்குள்ள வருவேன். அப்போ இதே வசனம் இன்னொரு இடத்துல இவ்விதமாய் சொல்லும், அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்த வேளையிலே அவன் என்ன பண்ணினா? மற்றவர்களை தேடி போனான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகள், அதில் பின்னாடி நான் வரும்போது சொல்லி தருவேன், கவனமாய் இருந்தா புரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா,
ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், ஆமென், செழிப்பு, மகிழ்ச்சி இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் ஆமென் தருகிற ஐஸ்வர்யத்திலே, கர்த்தர் தருகிற மகிமையிலே, கர்த்தர் தருகிற கிருபையிலே நாம் திடம் மனதாய் இருந்து கொண்டு கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்கள் நடக்கிற காரியம் இதுதான். என்ன? உயர்வு வரும் பொழுது கர்த்தரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ். ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் பிரச்சனை வரும் பொழுது தேவனோடு ஸ்தோத்திரம் நெருக்கம். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது கொரோனா டைம்ல லாக்டவுன்ல வச்சது மாதிரி ஆமென் பிரைஸ் ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் அப்போ வரும். எப்போ? தேவன் நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் பொழுது ஆமென் கொஞ்சம் நான் என்ன பண்றேன், ஆண்டவரே நீர் அங்கே கொஞ்சம் இருந்து கொள்ளும், நான் ரிலாக்ஸ் பண்றேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல. ஆமென். வசனம் சொல்லுகிறது அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் ஆமென் பெருகிற வேளையிலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன செய்தான்? கர்த்தரை தேடும்படி உற்சாகம் கொண்டான். மட்டுமல்ல, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு சமாதானம் தருகிற நாட்களில், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆசீர்வாதம் வந்த உடனே எல்லாத்தையும் பிடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டோம். பிரைஸ் லார்ட். ரோட்ல போறதை கூட என்ன பண்ண மாட்டோம், கைதட்டி கூப்பிட்டு பாக்கெட்ல போடுறோம். ஸ்தோத்திரம். சிலருக்கு புரியல, சிலருக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த யோசபாத் ஆமென் அவன் கர்த்தருடைய காரியங்கள் என்ன பண்ணினான்? உற்சாகம் அடைந்தான். கர்த்தரை துதிப்பதற்கு உற்சாகம் அடைந்தான். தேவ சமூகத்திலே போகிறதற்கு உற்சாகம் அடைந்தான். ஆமென். கர்த்தரை பாடும்படி உற்சாகம் அடைந்தான். தேசத்தில் காணப்பட்ட அத்தனை மேடைகளை தகர்க்கும்படி அவன் உற்சாகம் அடைந்தான். தேசத்தில் காணப்பட்ட விக்கிரக தோப்புகளை அழிக்கும்படி உற்சாகப்பட்டான். அந்த உற்சாகத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவனை மேன்மேலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்க்கிறோம், சிலருக்கு பலவீனம் வந்தாதான் ஆராதனை வருது. ஸ்தோத்திரம். என்ன வந்தா? பிரச்சனை வந்தாதான் ஆராதனை. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் விதமாய் சொன்னார். ஸ்தோத்திரம். ஆராதிக்க ஒருவர் ஒரு போதகர் இன்னொரு போதகர்கிட்ட ஐடியா கேட்டாராம். எங்க சபையில உள்ளவங்க யாருமே ஆராதிக்கல பாஸ்டர், ஆராதிக்க வைக்கிறதற்கு என்ன வழி தெரியுமா உங்களுக்கு? யாருக்கா தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் சொன்னாலாம், உங்க சபையில இருக்கிறவங்களை ஆராதிக்க வைக்கிறதுக்கு நீங்க 25 ரூபாய் செலவு பண்ணினா போதும், அவங்களா வந்து ஆராதிப்பாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லி தரட்டா? ஆமே. நீங்க ஏன்னா அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்க. அது என்ன காரியம் பாஸ்டர்? நாங்களும் என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். பிரைஸ் லார்ட். இப்படி சொல்லட்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெற்றிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெற்றிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. உங்க ஊர்ல எல்லாம் வீட்டுல கிரக பிரவேசம்ட்டு என்ன பண்ணுவாங்க? ஆமே, வைப்பாங்க தானே. ஒரு வெற்றிலை, ஒரு எலுமிச்சம்பழம். என்னது? ஆமா, எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் மந்திரவாதங்கள். ஆமென். ஒரு ஸ்தோத்திரம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் குங்குமம். என்னது? கொஞ்சம் குங்குமம். இப்ப எவ்வளவு ரூபா ஆகும்? 10 ரூபாயில விஷயம் முடிஞ்சிடும். இந்த 3 வாங்கி எந்த விசுவாசி ஆராதிக்கலையோ அவங்க வீட்டுல சனிக்கிழமை ராத்திரி போனோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெத்திலையை வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதுல அந்த குங்குமத்தை போட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. சபைக்கு வராத ஆத்துமா ஆமே புரண்டடிச்சு வரும் சபைக்கு. எதுக்கு?
பாஸ்டர் வச்சிட்டாங்க சூனியம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆராதனை அபிஷேகம் ஆகோ ஓஹோ. ஹல்லேலூயா. கீழே நிக்காது. ஆமே, ஆவியில நிறையும். ஆமேன், ஸ்தோத்திரம். புரியுதா? அப்போ தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நெருக்கம் வந்தாதான் யாரு வேணுமா? ஆமே, ஆராதனை வேணுமா? ஹல்லேலூயா. எல்லாம் சிரிக்கிறீங்கல்ல? நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல? வேணுமா? வேண்டாம். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் தந்திருக்கிற சுக நாட்களில், கர்த்தர் தந்திருக்கிற பலத்திலே கர்த்தரை என்ன பண்ணுங்க? அவருடைய கட்டளையின்படி நடங்க, அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இப்போ யோசபாத் என்ன செய்கிறான்? ஆமென். அவனுக்கு ஆமென் ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்த போது என்ன செய்தான்? கர்த்தரை ஆராதிப்பதில் தீவிரம் கொண்டான். ஸ்தோத்திரம். இப்படி இருந்த நாட்களில் திடீரென்று இவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. திடீரென்று ஒரு உறவு இவனுக்கு ஏற்பட்டது. அந்த உறவுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா? உலக மனிதனோடு உறவு வைக்காதே. ஹல்லேலூயா. உலக மனிதனோடு உறவு கொள்ள ஆரம்பித்தான். எப்போது உறவு கொள்ள ஆரம்பித்தான்? ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் மிகுதியாயிருந்த நாட்களில் கர்த்தரை தேட அவன் ஆமென் தன்னுடைய முகத்தை, தன்னுடைய வழியை, தன்னுடைய இருதயத்தை ஆமென் திருப்பின நாட்களில், ஸ்தோத்திரம், இருதயம் எங்க இருக்கு? கர்த்தரை ஆராதிப்பதில். ஆனா வீட்டுல போனா என்னது? உலக காரியங்கள். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியத்தை செய்கிறோம். பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை கேட்கிறார்கள். சந்தர்ப்பம் என்று சொல்லுகிறோம், சூழ்நிலை என்று சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்காக அவன் பிடிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலை காரணம் காட்ட மாட்டார்கள். மரணமே வந்தாலும் ஆமென் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவன் தன்னுடைய வாழ்க்கையிலே விக்கிரக தோப்புகளை அகற்றினான். அதே நாளிலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் உலக மனிதரோடு உறவு கொள்ள ஆரம்பித்தான், ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தான். 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும். பிரைஸ் தி லார்ட். இப்போ திரும்ப ரிட்டர்ன் வாங்க. போதும், நிறுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகவும் 18வது அதிகாரம் 1வது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இப்போ ரிட்டர்ன் வாங்க. 2 நாளாகவும் 17வது அதிகாரம் 5வது வசனம் கடைசி பகுதி. யோசபாத்துக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஸ்தோத்திரம். இந்த 2 அதிகாரத்துக்கும் இடையிலே ஸ்தோத்திரம் சுமார் 14 வசனங்கள். இந்த வசனங்கள் தாண்டும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது. ஆமென். 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அப்பொழுது அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டான பொழுது கர்த்தரை தேட தீவிரம் கொண்டான். 18வது அதிகாரம் 1வது வசனத்திலே மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டான பொழுது ஆகாபோடே சம்பந்தம் கொண்டான். ஹல்லேலூயா. சம்பந்தம் கலந்தான். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கேள்வி, ஆகாப் யார்? ஸ்தோத்திரம். அவன் யோசபாத் உறவு வைத்துக் கொண்ட, சம்பந்தம் கலந்து கொண்ட ஆமென் அந்த ஆகாப் என்று சொல்லப்படுகிற மனிதன் யார்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இந்த யோசபாத் யாருடைய ராஜா? யூதாவின் ராஜா. ஆகாப் யாருடைய ராஜா? இஸ்ரவேலின் ராஜா. ஸ்தோத்திரம். என்ன தவறு? யூத ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு தானே சம்பந்தம் கலந்தான். அதுல என்ன பிரச்சனை? கேள்வி வருதா இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி வருது? இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா யாரு? ஆகாப். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுள்ள ஒரு கோத்திரம் தான் யாரு? யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரத்தின் ராஜா யாரு? யோசபாத். இந்த யூதா கோத்திரத்தை ஆண்ட யோசபாத் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலந்ததில் என்ன தவறு? கேள்வி வருதா இல்லையா? பதில் தெரியுமா தெரியாதா? ஸ்தோத்திரம். படித்திருப்போம். பெரிய ஒரு ஒரு காரியம். இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி அந்நிய தெய்வத்திற்கு பலியிட்டார்கள். ஸ்தோத்திரம். அதன் வழியிலே ஆகாப் நடந்தான். ஆகாப் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், ஸ்தோத்திரம், பிதாவின் சகோதரன் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், அவனுடைய அர்த்தம். ஆனால் இந்த ஆகாப் தேவனுக்கு பயப்படுகிற நல்ல மனுஷன். தெளிவாய் புரிந்து கொள்ளணும். நம்ம அநேகர் செய்கிற தவறு. இந்த ஆகாப் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நல்ல மனுஷன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு விஷயம் தீர்க்கதரிசியிடத்தில் இவ்விதமாய் கேட்பார், பார்த்தாயா ஆகாப் தன்னை தாழ்த்துறது பார்த்தாயா? அதனால தீங்கு அவனுக்கு என்ன செய்யாது, வராதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அப்படியானால் இந்த ஆகாப் யாரு? ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆகாப் யார் என்று பார்க்கும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம், 1 ராஜாக்களிலே கடந்து வாருங்கள். 1 ராஜாக்கள். ஸ்தோத்திரம். ஆமென். தெளிவாய் கவனமாக கேளுங்க. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும், கர்த்தரின் பார்வைக்கு இப்ப ஆகாப் யாரு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன். யோசபாத் யாரு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதும் பொல்லாப்பானதும். ஸ்தோத்திரம். ஆகாப் பொல்லாப்பானதை செய்தான், யோசபாத் செம்மையானதை செய்தான். யாருடைய பார்வைக்கு? ஒரே கர்த்தரின் பார்வைக்கு. ஹல்லேலூயா. இவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான். ஆகாபுடைய நிலைமை என்ன என்று பார்த்தால், இஸ்ரவேலின் ஆமென் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப யாரோடு உறவு வைத்திருக்கிறான்? ஐக்கியம் வைத்திருக்கிறான்? யாரோடு சம்பந்தம் கலந்திருக்கிறான்? ஸ்தோத்திரம். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிற மனுஷன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவனிடத்தில் சம்பந்தம் கலந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவ பிள்ளைகள் ஆமென் யாரோடு சம்பந்தம் கலக்கணும்? தேவ பிள்ளைகள் யாரோடு உறவு வைக்கணும்? தேவ பிள்ளைகள் யாரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் ராஜா தான். நம்ம சொல்லுவோம் இல்ல, அவனும் எங்க குடும்பத்தில் ஒருத்தன் தான். அவனும் எங்க குடும்பத்தில் ஒருத்தன் தான். நல்லது, உன்னுடைய நியாயம் நல்லது, உங்க நியாயம் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுகிற காரியம் நல்லதா இருக்கு, உங்க குடும்பத்தில் உள்ளவன் தான். ஆனா அவன் யாரு? கொலைகாரன், கொள்ளக்காரன், மற்றவர்களை வஞ்சிக்கிறவன், மற்றவர்கள் விரோதமாய் பேசுகிறவன். ஆமென், பிரைஸ் லார்ட். எல்லா தீமைக்கும் அவன் காரணகாரனா இருக்கிறவன் அவன். ஸ்தோத்திரம். அவன் உங்க குடும்பத்தில் ஒருவனா இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அவர்களோடு என்ன செய்யக்கூடாது? பேசுங்க, பழகுங்க, யாரையும் இருக்காதீங்க. ஆனா என்ன செய்யாதீங்க? சம்பந்தம் கலக்காதீர்கள், உறவு வைக்காதீர்கள், அவர்களுடைய வழிகளில் நடவாதீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஆகாப் எப்படிப்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன். 1. 2வது காரியம், ஸ்தோத்திரம், இந்த ஆகாப் எப்படிப்பட்டவன்? ஸ்தோத்திரம்.
16வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 33வது வசனம். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும் படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஸ்தோத்திரம், அவங்க அப்படி பண்றாங்கல்ல. யாரு? இஸ்ரவேல் ராஜா அப்படி பண்றாருல்ல. ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தரை ஆராதிக்கிற அவங்க அப்படி பண்றாங்க இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? அவங்க அந்த பெரிய சபைக்கு போறாங்க, அவங்க அப்படி நடக்கிறாங்க இல்ல. நான் ஏன் பண்ணக்கூடாது? ஸ்தோத்திரம், நான் ஏன் பண்ணக்கூடாது? வசனம் சொல்லுகிறது, அவன் விக்கிரக தோப்பை வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். ஹல்லேலூயா. இந்த ஆகாப் யார்? தேவனுக்கு பிரியமானவன் அல்ல, தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிறவன். யோசபாத் யாரு? தேவனுக்கு பிரியமானவன், தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவன். ஆனால் இவனோ, ஆகாபோ, தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிறவன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மூன்றாவது ஆமென் ஸ்தோத்திரம் காரியம், ஆமென், அதே 1 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 21வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நீ அவரை பார்த்து கொலை செய்ததும் 21:2 வாசிங்க பார்க்கலாம். ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருகிறேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலை கிரயமான பணத்தை தருகிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன புரிகிறது? ஸ்தோத்திரம். ஆகாப் யார்? 1, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன். 2, கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறவன். 3, பிறருடைய பொருளை வஞ்சிக்கிறவன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அப்படியே யோசபாத்துடைய காரியங்களை வந்து பார்க்குறீங்க. யோசபாத் பாகால்களை தேடவில்லை. யோசபாத் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்தான். யோசபாத் விக்கிரக தோப்புகளை, ஆமென், யூதாவை விட்டு அகற்றினான். ஆனால் அந்த நல்ல மனிதன், அந்த தேவ பிள்ளை சம்பந்தம் கலந்தது யாரோடு? பாகால்களை சேவித்தவன், கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கிறவன், பிறருடைய பொருளை வஞ்சித்தெடுக்கிறவன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் என்ன செய்யாது? நிறைவு உண்டாகாது. எவ்வளவு கிடைச்சாலும் நிறைவு உண்டாகாது. ஸ்தோத்திரம். இருக்கிறதுல என்ன செய்யணும்? திருப்திப்படணும். அதான் தேவ பிள்ளைகள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. அப்ப ஒரு தேவ பிள்ளை எதை ஆதாயம் பண்ணணும்? போதும் என்கிற மனது. என்னது? வீட்டில் 1 கிளாஸ் தண்ணி இருக்கா? அது போதும். ஹல்லேலூயா. எனக்கு அவங்கள போல தேன் இல்லையே, தேடி ஓடாதீங்க. ஹல்லேலூயா. ஓ பஞ்சத்தை மாற்ற, உன் பசியை ஆற்ற தேவன் உனக்கு 1 கிளாஸ் 1 டம்ளர் தண்ணி தந்திருந்தார்னா அந்த தண்ணியே போதுமானது. ஹல்லேலூயா. அது பைபிள் சொல்லுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுங்க? வெளியில இல்ல இல்லன்னு சொல்லி தெரியாதீங்க. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், நிறைவாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, இந்த ஆகாப்புக்கு நிறைய ஆசை. அவர் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. எவ்வளவோ திராட்சை தோட்டம் இருக்கு, எவ்வளவோ கீரை கொல்லை இருக்கு, என்னென்னமோ பொருள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால்
அவன் வீட்டு பக்கத்துல ஸ்தோத்திரம் ஒரு ஏழை மனிதன் ஒருவருடைய ஒரு சின்ன திராட்சை தோட்டம், அதுதான் இவனுக்கு வேணும். ஸ்தோத்திரம். அங்க ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கு, இவருக்கு 10 சென்ட் தான் இருக்கு. ஆனா அவருக்கு அந்த ஏக்கர் பெருசு இல்ல, இந்த 10 எனக்கு என்ன செய்யணும், 10 சென்ட் பூமியும் எனக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே போல பைபிள்ல இன்னொரு ஆள் கூட இது போல ஆசைப்பட்டாங்க. யாரு? தாவீது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருக்கு சொன்னார், உனக்கு தந்திருக்கிற மனைவி தந்திருக்கிறத பார்க்கல, இன்னும் ஏராளமா வேண்டுமானாலும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன்ப்பா, நீ கேட்டா உனக்கு தருவேன். ஆனா பிரைஸ் தி லார்ட், அந்த ஏழை மனிதனுடைய செல்ல பிள்ளையாய் இருந்தவளை நீ ஆமென் அபகரித்து கொண்டாயே. ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? அடி, தேவனுடைய அடி பலமாய் விழுந்தது. ஸ்தோத்திரம். படுத்து கிடந்தான், கதறினான். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். தாவீது கதறுகிறான். இந்த ஆடுகள் என்ன செய்தது ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஆண்டவரே, நான் அல்லவோ பாவம் செய்தேன். தாவீது கதறுகிறான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் தாவீதை திருத்தும்படியாய் ஜனங்களை அடித்தார், தன்னுடைய ராஜ்யபாரத்தை அடித்தார். இங்கே யோசபாத் கர்த்தரை விட்டு விலகி ஆமென் உலக மனிதனாகிய ஆகாபோடு சம்பந்தம் கலந்தபடியினாலே ஆமென் யோசபாத்தை கர்த்தர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே கொண்டு மாட்ட வைத்தார். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? தேவ மனுஷன் யோசபாத், ஆமென் உலக மனுஷன் ஆகாப், 2 பேரும் சம்பந்தம் கலந்தபோது நடந்த காரியம். இன்னைக்கு அநேகர் அனுபவிக்கிற காரியத்தை வசனத்திலிருந்து சொல்லி தருகிறேன், நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ஆகாபிடத்தில் சம்பந்தம் கலந்த பொழுது ஆகாப் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆகாப் விதமாய் சொல்லுகிறான், யோசபாத்தே, ஆமென், ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ணும்படி நான் கடந்து போகிறேன், நீர் வருகிறீரா என்ற ஒரு அழைப்பு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முதல் அழைப்பு இப்படிதாங்க வரும். தேவையில்லாத உலக மனிதர்களோடு நீங்கள் ஐக்கியம் கொள்வீர்களானால், ஸ்தோத்திரம், அவர்கள் உங்களை இதுவரை நீங்கள் கண்டிராத இடங்களுக்கு, கண்டிராத மேன்மைகளுக்கு உங்களை அழைத்து கொண்டு போவார்கள். உடனே என்ன நினைப்போம் தெரியுமா? பரவாயில்ல, என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க. இது சாத்தான் உங்களை வஞ்சிக்கிற ஒரு தந்திரம். பிசாசு உங்களை வஞ்சிக்கிற ஒரு தந்திர செயல் என்பதை தேவ பிள்ளைகள் தெளிவாய் உங்கள் அறிவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத இடத்திலிருந்து, தேவையில்லாத உயர்வு, தேவையில்லாத இடத்திலிருந்து தேவையில்லாத ஒரு அனுசரணை, பராமரிப்பு திடீரென்று உங்களுக்கு வருதானால் புரிந்து கொள்ளுங்கள், சாத்தான் எங்கேயோ உங்களுக்கு கண்ணி வைக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டுமே அதிலிருந்து தப்ப முடியுமே தவிர வேறொன்றினாலும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் கொடுத்த உயர்வு என்ன தெரியுமா? யுத்தத்திற்கு தன்னை அழைக்கிறான். யோசபாத் நினைத்தா பரவாயில்லை, இஸ்ரவேலின் ராஜா வேறு யாரை யுத்தத்துக்கு அழைக்கல, என்னை துணைக்கு கூப்பிட்டு இருக்கிறார். எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த பெரிய மனுஷன், ஆமென், வேற யாரையும் கூப்பிடல, என்ன மட்டும் எங்க கூப்பிட்டு போறாரு? டூருக்கு அழைத்துட்டு போறாரு, விருதுசாலைக்கு அழைத்துட்டு போறாரு. புரிந்துகோ, அவன் எதுக்கு உன்னை கூப்பிட்டு போறான்னா, அந்த இடத்தில் கொண்டு போய் உன்னை பலி கடா ஆக்கும்படியாய் அழைத்து போகிறான் என்பதை மறந்து போகாதே. ஸ்தோத்திரம். ஒரு பழமொழி உண்டு. ஸ்தோத்திரம். ஆமே, ஆதாயம் இல்லாமலா ஆத்தோட போறாருனா, ஏதோ ஒரு பழமொழி எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, உலக மனுஷன் திடீர்னு உங்க மேல ஒரு பாசம் காட்டுறானா, நிச்சயம் சொல்றேன், உங்க மேல ஏதோ ஒரு காரியத்தை அவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், ஆமென். ஆண்டவர், ஆமென், இது எப்படின்னு எனக்கு புரியல, ஆமென், உள்ளத்தில் எழும்புகிறத சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு போனார். கர்த்தர் தான் சொன்னார். ஆமென்.
இப்போ ஈசாக்குக்கு ஒரு பெருமை, ஏன் அப்பா அம்மாவை கூட என்ன பண்ணல, கூப்பிடல. எதுக்கு? கர்த்தருக்கு பலியிட அம்மாவை கூட கூப்பிடல, என்ன கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு ஜாலி இல்ல? ஸ்தோத்திரம். எவ்வளவு சந்தோஷம் இல்ல? ஆமே, அப்பா கையை பிடிச்சிட்டு போறாரு. ஆனா ஆபிரகாமுக்கு தான் தெரியும், பிரைஸ் தான், நான் எதுக்குடா உன்னை கூட்டிட்டு போறேன் தெரியுமா? நீ தான் பலி மிருகம். ஹல்லேலூயா. ஈசாக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஆமென். கையையும் காலையும் கட்டி விறகு மேல வச்ச பிறகு கூட ஈசாக்கு தெரியல, ஏன் அப்பா என்ன பலியிட போறாரு. அந்த அளவுக்கு கர்த்தர் செய்த கிரியை. ஸ்தோத்திரம் ஒரு புறம். ஆனால் இதுதான் பிசாசு தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற கிரியை. ஹல்லேலூயா. உயர்வை தருவான், மேன்மையை தருவான், ஆசீர்வாதத்தை தருவான். இன்னும் சொல்லுவான், நீங்க தாமா என் உயிர். ஸ்தோத்திரம். நீங்க தான் எனக்கு எல்லாம். ஸ்தோத்திரம். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. பேசுவான். ஆனா புரிந்துகோ, பிரைஸ் லார்ட், ஆகாப் யோசபாத்தை யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆகாபோடு, உலக மனிதனாகிய ஆகாபோடு, ஆமென், தேவ மனுஷனாகிய தேவ பிள்ளையாகிய யோசபாத் சம்பந்தம் கொண்டதின் விளைவு என்ன? ஸ்தோத்திரம். விளைவு என்ன? எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ. ஆமென். இப்ப பார்த்துக்கிடுங்க, யோசபாத் இத்தனை நாள் எத்தனை கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தான்? ஒன்னே ஒண்ணு. ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துல, நம்ம சபையில, உங்க வீட்டுல நீங்க ஒருவேளை யாருக்கும் பிரயோஜனப்படாத, எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு கறிவேப்பிலையே நீங்க இருக்கலாம். எதை போல இருக்கலாம்? கறிவேப்பிலை. ஸ்தோத்திரம். பார்த்திருப்பீங்களா? என்ன பண்றீங்க? மரத்திலிருந்து எடுத்து வாசனைக்கு, கறி குழம்பு வாசனையா இருக்கணும்னு சொல்லிட்டு போடுறோம். ஆனா அதனுடைய வாசனை வந்த பிறகு சாப்பிடும்போது யாராவது எடுத்து சாப்பிடுறீங்களா? சிலர் சாப்பிடுவீங்க. மற்றபடி என்ன பண்ணுவோம்? தூக்கி குப்பையில. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலும் அதான் நடந்தது. இஸ்ரவேல் ராஜா இத்தனை நாட்களும், ஆமென், யோசபாத் ஆமென் ஒரு கோத்திரத்துக்கு ராஜா. இப்போ ஆமென், இவன் யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு போய் சொல்லுகிறான், நான் எப்படி போறேன் யுத்தத்துக்கு? வேஷம் மாறி சாதாரண படவீரனை போல போறேன். ஆனால் நீர் எப்படி வரணும்? எப்படி வரும்? ராஜ வஸ்திரம். இவன் நினைச்சான், என்ன செய்தான்? காலரை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிட்டான். காலரை தூக்கி விட்டான். இந்த யுத்தத்துக்கு நான் தான் ராஜா. ஹல்லேலூயா. இவன் தான் பெருமை படைச்சவன். இவனுடைய ரதத்தை சுற்றி ஏராளமான படை வீரர்களின் ரதர்கள், பாதுகாவலர்கள், திடனான போர் வீரர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆமென், அந்த உலக மனுஷனாகிய ஆகாபோ சாதாரண படை வீரனை போல வரான். எனக்கு என்னை எவ்வளவு இந்த ஆகாப் நேசிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு இவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆகாப் என்ன பண்றான்? குழி பறிக்கத்தான் பார்க்கறான்னு சொன்னாங்க. இல்ல, ஆகாப் எனக்கு என்ன செய்கிறான்? என்ன மேன்மைப்படுத்தி ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னு ஆகாப் யோசபாத் சொல்லி கொண்டான். இப்படித்தான் இங்க சிலர் இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக உறவு, உலக பாசம், உலக அன்பு, அதற்கு அடிமைப்பட்டு, ஆமென், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். இறைச்சி கடையில பார்த்திருப்பீங்க. ஆமென். கறி இருக்கிற வரைக்கும், சதை இருக்கிற வரைக்கும் தான் அதுல என்ன பண்ணிருக்கோம்? தொங்க விட்டுருப்பாங்க. எப்ப சதைகளை வெட்டி எடுக்கிறார்களோ, எலும்பு துண்டுகளை தூக்கி குப்பையிலே வீசப்படுவது போல, தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் ஏதோ இருக்கிறபடினால் உன்னை பயன்படுத்தும்படியாய் சத்துரு உலகம் உன்னை என்ன செய்கிறது? பயன்படுத்துகிறது என்பதை மறக்காதே. ஸ்தோத்திரம். மேன்மையை தரும், ராஜ வஸ்திரத்தை தரும், ராஜ கிரீடத்தை தரும், ராஜாவை போல உன்னை உயர்த்தி வைக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
தேவ பிள்ளை இன்றைக்கு எங்கே இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஆமேன் அந்த விளைவு என்ன? ஆகாபோடு, உலக மனுஷனோடு, ஆமேன், தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு உறவு வைத்தபடினால் வந்த விளைவு என்ன? ஆமே ஸ்தோத்திரம். அதே 18வது அதிகாரத்தின் ஸ்தோத்திரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். ஆமேன். இப்போ அதுக்கு 30வது வசனம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் போதும். இப்ப அங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, சாத்தான் பிரைஸ் லார்ட், ஏனோ தெரியல, இந்த வருஷம் சில நாட்கள் ஆண்டவர் சில வாரங்களாகவே சாத்தானை குறித்து பேசும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட பிசாசு, வஞ்சிக்கிற பிசாசு, நம்மை மோசம் போக பண்ணுகிற பிசாசு, சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற பிசாசு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறான். எல்லாருக்கும் போராட்டம் இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் வேதனை இல்லை. யாருக்கு வேதனை? யாருக்கு பிரச்சனை? யாருக்கு போராட்டம்? தேவனோடு உறவு வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. சாத்தான் சொல்லுகிறான், சும்மா இருக்கிற சபைக்கு சும்மா சும்மா வந்து போகிறவங்களோடு நமக்கு என்ன பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். யாரோடு யுத்தம் பண்ணணும்? கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி, தேவன் தேவன் என்று சொல்லி, ஆமென், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய காரியங்கள் உறுதியாயிருக்கிற அந்த பிள்ளைகளோடு மட்டுமே பிசாசு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அநேகர் சொல்ல கேட்கிறேன், ஜெபிக்கிறோம் ஆனால் போராட்டம், ஜெபிக்கிறோம் ஆனால் பிரச்சனை. ஆமா தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை வரும். ஏன் தெரியுமா? சாத்தான் தனக்கு கொஞ்சம் நாட்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி, தேவனால் அழைக்கப்பட்டவர்களை கீழே விழத்தள்ளும்படி பிசாசு கிரியை செய்கிறான். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளையே, அவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறான், பெரியவரோடும் சிறியவரோடும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டாம். தேவனுடைய படையிலே யுத்த வீரர்களாய் முன்னின்று ஜெபிக்கிற, முன்னின்று பாடுகிற, முன்னின்று கர்த்தரை ஆராதிக்கிற அந்த தேவ பிள்ளைகள், ஆமென், இஸ்ரவேலின் ராஜா ஒருவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்கள். இதான் சாத்தானுடைய கட்டளை. இப்ப தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருது? ஏன் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை போராட்டம் வருது? அது சாத்தான் வைத்திருக்கிற லெக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை விடாதே, உன் வேத வாசிப்பை விடாதே. நீ தேவ சமூகத்திலே இன்னும் அதிகமாய் ஜெபம் பண்ணு, போராடு. சாத்தான் உன் காலின் கீழே விழுவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். கர்த்தர் ஜெபிக்கிற உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தேவனுக்காய் பிரயாசப்படுகிற உன்னோடு கூட இருக்கிறார். சாத்தான் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அந்த விளைவு என்ன ஆயிற்று? உலக மனிதனோடு சம்பந்தம் கலந்ததினாலே வந்த விளைவு என்ன ஆயிற்று? ஆமென். 31வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம். ஆதலால் ரதத்தின் தலைவன் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி, ஆமென், யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பிரைஸ் லார்ட், தேவன் உன்னோடு இருப்பார். எப்ப தெரியுமா? நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது. ஸ்தோத்திரம். நீ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் உன்னை தீமைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். யுத்த வீரர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், விழுகை வந்தாலும், நம்ம நினைப்போம் என் கதை முடிஞ்சு. இந்த யோசபாத் அப்படிதான் நினைச்சான். யுத்த வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. இவன் என்ன பண்றான்? என் கதை முடிஞ்சுன்னு சொல்லி திடீரென்று கூக்குரல் இடுகிறான். ஆண்டவரே, கதறுகிறான். ஆண்டவரே கூப்பிடுகிறான்.
அந்த எதிரிகளுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜா பாகாலை சேவிக்கிறவன், விக்கிரகங்களை வழிபடுகிறவன். அவன் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டான், இயேசுவேன்னு கூப்பிட மாட்டான். ஸ்தோத்திரம். திடீரென்று யுத்த வீரர்கள் சூழ்ந்து கொண்ட பொழுது அவமானங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கலக்கங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் சூழ்ந்து கொண்ட பொழுது ஆமே கர்த்தரோடு சார்ந்திருந்த யோசபாத், ஆண்டவரே இயேசுவே கூப்பிட்டான் பாருங்க. புரிந்து கொண்டான், இவன் யார் இல்ல, அந்த இஸ்ரவேலின் ராஜா அல்ல, அவன் பாகாலை சேவிக்கிறவன், இது வேற யாரோ ஒருத்தன் உள்ள இருக்கிறான். அவனை விட்டு விலகி போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நெருக்கப்படுகிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நல்ல காரியம். குட் நியூஸ். நெருக்கத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. பிரச்சனைகள் மத்தியில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருப்பார். கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருப்பார். கர்த்தர் உனக்கு அனுசாரியா இருப்பாரானால் உனக்கு நடக்கிற சம்பவம் என்ன? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து ஆமென் நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 20வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நெருக்கப்படுகிற தேவ பிள்ளையே, இப்போ ஒரு காரியம் சொல்றேன். வாழ்க்கையில ஆமென் பிரைஸ் தி லார்ட், மாத கணக்கா வருட கணக்கா பிரச்சனை தொடர்ந்துட்டே வருதுன்னு சொல்றியா? ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உபவாசம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. அப்பொழுது யோசபாத் பயந்து ஆமென் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று? 24வது வசனம். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் யார்? யோசபாத்துக்கு விரோதமாய் நின்ற சத்துருக்கள் அனைவரும் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவனும் தப்பல. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அதை சொல்லுகிறார். இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடு. இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நான் இன்னும் சொல்லுகிறேன், தினம் 3 வேளை சாப்பிடுகிறாய் அல்லவா, ஒரு நேர சாப்பாட்டை குறைத்துக்கொள். தேவ சமூகத்தில் போராடு, தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணு. ஆமே, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் ஆமென் போராடும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட், உனக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பாய்.